விஜயும் தன்னை ஒரு சினிமா ஸ்டாரா தான் நினைச்சிட்டு வராரு. அரசியல் தலைவனா நினைச்சிட்டு வந்த மாரி எனக்கு தெரியல. அதை வந்து அந்த சூழ்நிலையை வந்து பக்குவமா வந்து அதை எதிர்நோக்கிறதுக்கான துணிவு இருக்கிற மாரி தெரியல. அதே மாரி பார்த்தீங்கன்னா, விஜயோடைய ரசிகர்களும் தொண்டர்களா மாறின மாரி தெரியல. அவங்களும் ரசிகர்களாவே தான் இருக்காங்க. சார் இதுவரைக்கும் எத்தனையோ கட்சிகள் இருந்திருக்கு. எத்தனையோ காங்கிரஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா, டிஎம்கே, ஏடிஎம்கே பெரிய பெரிய கட்சிகள்லாம் இருந்திருக்கு. எத்தனையோ கட்சிகள் வந்து பாஜகலேருந்து பல கட்சிகள் இருக்கு. இவங்க எல்லாரும் கூட்டம் நடத்துறாங்க. இவங்க எல்லாரும் மாநாடு நடத்துறாங்க. இவங்க எல்லாரும் பரப்புரைக்கு போறாங்க. எல்லாமே எல்லா இடங்கள்லயும் இருக்கு. இந்த மாரி ரசிகர்கள் வந்து இந்த மாரி வந்து விசிலடிச்சான் குஞ்சுகள்னு சொல்றாங்கல்ல, அந்த மாரி ரசிகர்கள் வந்து வேற எங்கேயாவது அதில அவங்க ரசிகர்கள் கிடையாது. அவங்கலாம் தொண்டர்கள் முறையா இருப்பாங்க. அந்த மாரி வேற எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? விஜய் கட்சியில தான் இது நடக்குது. ஒண்ணுமே இல்ல சார். மதுரை மாநாட்ல மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வந்த 1,00,000 சேரையும் உடைச்சு போட்டு போறாங்க. ஸோ இது என்ன மாரியான மனநிலை? அப்ப நீங்க வந்து ஒரு விஷயத்த ஆக்குற ஆளுங்களா நீ இல்ல. அதாவது உருவாக்குற ஆளுங்களா நீங்க இல்ல. ஒரு விஷயத்த அழிக்கிற ஆளுங்களா நீங்க இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கான கண்டிப்பு யார்கிட்ட இருந்தாவது வருதா? அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் யார்கிட்ட இருந்தாவது வருதா? அப்படின்னா யார்கிட்ட இருந்தும் வரல. ஒரு பள்ளி இருக்கு அப்படின்னா ஒரு ஆசிரியர் வந்து பெரம்பெடுத்துட்டு வந்தா தான் அந்த மாணவர்கள் கேட்பாங்கன்னா, பெரம்பெடுத்துட்டு வந்து அடிக்கிறதெல்லாம் இப்ப நின்னு போச்சு. அந்த கண்டிப்பு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? அந்த நம்மளே படிக்கும்போது என்ன சொல்லுவோம், அந்த மேக்ஸ் மாஸ்டர் வந்தான்னா கொன்னு விடுவான்டா அவன், வேற மார்றா அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த கண்டிப்பு வந்து எங்கேயாவது யாராவது குடுக்குறாங்களா அந்த கட்சியில அப்படின்னா குடுக்கல. கட்டமைப்பு இல்ல சார். முதல்ல வந்து கட்டமைப்பு இல்ல. எதுவுமே வந்து கட்டமைப்பு தான். ஒரு ஒரு பில்டிங் கட்டுறோம். அதனுடைய அஸ்திவாரத்த முதல்ல ஸ்ட்ராங்கா போடணும். அஸ்திவாரத்த ஸ்ட்ராங்கா போட்டா தானே எவ்வளோ 18 மாடி, 20 மாடி பில்டிங் கட்டினா கூட அது அப்படியே நிக்குது. அஸ்திவாரம் தான் மெயின். அந்த அஸ்திவாரமே இல்லாம இது எப்படின்னா அந்தரத்துல தொங்குற பாலம் மாரி வந்து பில்டிங்க கட்டி வச்சிருக்காங்க இவங்க. தாவேகா. ஸோ அப்படி வந்து இது வந்து அஸ்திவாரம் இல்லைன்னா விழுந்துரும்.